இன்னாட்டா ஃபவுண்டேஷன் சார்பில் பழங்குடியினர் பகுதிகளில் கோடைக்கால சிறப்பு முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பழங்குடியினர் பல்வேறு பகுதிகளில் வசித்து வருகின்றனர். அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக இன்னாட்டா ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலங்களில் பழங்குடியின மக்களுக்காக பல்வேறு கலைத்திறனை வளர்க்கக்கூடிய பயிற்சிகள், தற்காப்பு கலைகள், மருத்துவ முகாம், உணவுகள் மற்றும் பொழுதுபோக்கு விளையாட்டு அம்சங்கள் என கோடை காலத்தை முன்னிட்டு இன்னாட்டா ஃபவுண்டேஷன் அறங்காவலர் பரஞ்சோதி தலைமையில் இந்த முகாம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. இதில் மதுராந்தகம் ஒன்றியம் சிதண்டி பகுதியில் வசிக்கும் பழங்குடியின குழந்தைகளுக்கு கோடைக்கால சிறப்பு முகாம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இம்முகாம் கடந்த 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெற்று வந்தது. இம்முகாமில் பழங்குடியின குழந்தைகள் இடைநிற்றல் தவிர்த்தல், எழுதுதல், வாசித்தல், வரைதல், பேச்சாற்றல், நடனம் என வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய பல்வேறு கலைத்திறன்கள் மற்றும் தற்காப்பு கலைகளுடன் விதவிதமான உணவுகள், தின்பண்டங்கள், நீர் ஆகாரம் வழங்கி கோடைக்கால சிறப்பு முகாமை இன்னாட்டா ஃபவுண்டேஷன் அறங்காவலர் மற்றும் பயிற்சியாளர் பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் முன்னதாக மக்கள் ஊக்க வளர்ச்சி அறக்கட்டளை அறங்காவலர் மோதில் தாஸ், கிரேஷியஸ் கிறிஸ் அறங்காவலர் சதீஷ்குமார், சில்ட்ரன்ஸ் வாட்ச் ட்ரஸ்ட் அறங்காவலர் ராஜு மற்றும் குழுவினர், தற்காப்பு கலை ஆசிரியர் கார்த்திக் குழுவினர் மற்றும் இன்னாட்டா ஃபவுண்டேஷன் ஜெயச்சந்திரன் தொண்டு நிறுவனத்தை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து வரும் 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை வல்லம், கொல்லமேடு பகுதியிலும், 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பழவேலி பகுதியிலும் கோடைக்கால முகாம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். இதெல்லாம் கத்துக்கணும், புரியுதா? பள்ளிக்கூடம் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்னாட்டா ஃபவுண்டேஷன் சார்பாக கோடைகால கொண்டாட்டமாக மதுராந்தகம் ஒன்றியம் சிதண்டி கிராமத்தில் பழங்குடியின மக்களுக்கான கோடைகால கொண்டாட்டத்தை நாங்கள் கடந்த திங்கட்கிழமை துவங்கி நாளை முடிவடையும் 5 நாட்களுக்கான இந்த சார்பாக பழங்குடியின மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வல்லம் ஊராட்சியில் கொல்லமேடு பகுதி மதுராந்தகம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் தந்தை மற்றும் 7 வயது மகள் பலி, மகன் மருத்துவமனையில் சிகிச்சை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சித்தாமூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கொளத்தூர் பகுதியில் வசித்து வருபவர் கார்த்திக். நேற்று இரவு கார்த்திக் அவரது இருசக்கர வாகனத்தில் அவரது 7 வயதுடைய மகள் ஜஸ்மிதா மற்றும் 6 வயதுடைய மகன் விஸ்வந்த் இருவரையும் இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு நல்லாமூர் எனும் இடத்தில் சாலையோரமாக நின்றிருந்த போது செய்யூரிலிருந்து சித்தாமூர் மார்க்கமாக அதிவேகமாக வந்த கார் சாலையோரமாக நின்றிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் கார்த்திக், அவரது மகள் மற்றும் மகன் படுகாயமடைந்தனர். அங்கிருந்த பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் படுகாயமடைந்த 3 நபர்களையும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்கின்ற வழியிலேயே கார்த்திக், அவரது 7 வயது மகள் ஜஸ்மிதா உயிரிழந்தனர். மேலும் விஸ்வந்த் எனும் மற்றொரு சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தந்தை, மகள் இறந்த நிலையில் இருவரின் உடலையும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக வைத்துள்ளனர். இந்த விபத்தில் தந்தை, மகள் இறந்த சம்பவம் கொளத்தூர் கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸு ஒரு இது ரெஸ்பான்ஸே இல்லை. காலையிலேருந்து நாங்கள் உட்காந்து
விளாத்திக்குளம் அருகே அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாவிளக்கு பூஜை நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் சித்திரை திருவிழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் இக்கோவில் சிறப்பு நிகழ்வாக உடம்பில் சேர் பூசும் திருவிழா மற்றும் கயிறு கூற்று நிகழ்வு, மாவிளக்கு பூஜை ஆகிய திருவிழாக்கள் முதல் 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கையில் மாவிளக்கு ஏந்தி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து மீண்டும் பத்ரகாளியம்மன் கோவில் முன்பு வந்தடைந்தனர். இதில் பெண்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் மாவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை மனமுருகி சுவாமி தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் அம்மா கோப்பை கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியை முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெய்க்குப்பி, ஆகூர், ரெட்டனை, கல்லடிக்குப்பம், மேல் சித்தாமூர், வல்லம், இல்லோடு, தழுதாலி, சண்டியம்பாக்கம் ஆகிய 9 கிராமங்களில் இளைஞர்களுக்கான மாபெரும் அம்மா கோப்பை கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதனை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட அதிமுக கழக செயலாளருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு டாஸ் போட்டு போட்டியை துவக்கி வைத்து போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த மாபெரும் அம்மா கோப்பை கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், இரண்டாவது பரிசாக 75,000 ரூபாய், மூன்றாவது பரிசாக 50,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி, அர்ஜுனன், மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், ஆனந்தி அண்ணாதுரை, தமிழ்ச்செல்வி, செல்லபெருமாள், பாஸ்கர், கோகுல்ராஜ், மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன், ஒலப்பூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, பன்னீர், வல்லம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் விநாயகமூர்த்தி, நடராஜன், கண்டமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் ராமதாஸ், வானூர் ஒன்றிய கழக செயலாளர் சதீஷ்குமார், பொதுக்குழு உறுப்பினர் மனோகரன், வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் சம்பத், விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி எழில்ராஜ் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் போலியாக பத்திரப்பதிவு செய்ததை ரத்து செய்ய வேண்டும். சார் பதிவாளரிடம் புரட்சி பாரதம் கட்சியினர் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் ஆலம்பட்டி கிராமத்தில் சர்வே எண் 230 கீழ் 1C8 நிலத்தினை சிலர் போலி ஆவணங்கள் தயாரித்து அரசு அலுவலர்களை ஏமாற்றி போலியாக பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி
கோவில்பட்டி சார் பதிவாளரிடம் புரட்சி பாரதம் கட்சி தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் லெனின் தலைமையில் மனு கொடுக்கப்பட்டது. இதில் கோவில்பட்டி நகர செயலாளர் ஜெயபிரகாஷ், மாவட்ட பொறியாளர் துரை, மாவட்ட செயலாளர் கணேசன் மற்றும் நிர்வாகிகள் பாப்பண்டு, மாரிசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பதிவு செய்த பத்திரத்தை கண்டிக்கின்றோம். போலியாக பதிவு செய்த பத்திரத்தை ஸ்ரீ தர்மசந்த் ஜெயின் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கருவம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தரம்சந்த் ஜெயின் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதன்மை பாடங்களில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ரிங்கு தேவி 93.2%, ஹர்ஷிதா 93%, ஹிதேஷ் 89.8% பெற்று முதல் 3 இடங்களை பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கார்குழலி 95.6%, கேஷவ் சரண் 94.4%, வர்ணிகா சாய் 94.2% பெற்று முதல் 3 இடங்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து பரிசு தொகை வழங்கப்பட்டது. மேலும் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தேர்விற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பள்ளி தாளாளர் பப்லாசா, செயலாளர் ஜின்ராஜ், பொருளாளர் நவீன்குமார், நிர்வாக இயக்குனர் அனுராக், பள்ளி முதல்வர் சாந்தி பாலச்சந்தர் ஆகியோர் பள்ளியின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். Where you have studied all the way, and 10th standard student, choose your 11th standard accordingly. Parents க்கு நான் சொல்றது என்னன்னா, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சயின்ஸ் தான் படிக்கணும், காமர்ஸ் தான் படிக்கணும், அக்கவுண்ட்ஸ் தான் படிக்கணும். Let students convey your feelings. See, we have supported this much. It's not that school or students who are going to get marks. நம்ம சப்போர்ட் பண்ணாதான் பசங்களும் நல்லா வருவாங்க. என் பசங்க வந்தாங்க, நெக்ஸ்ட் 11th உங்க பசங்களும் வரலாம். In 10th it's really heavy competition. சொல்லிட்டு இருக்கோம் டிஸ்ட்ரிக்ட் போகும்போது வந்து உன்னால முடியும், you can score good marks அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விருத்தாச்சலம் அருகே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மதிப்பெண் குறைந்ததால் மன உளைச்சல் அடைந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கார்கூடல் கிராமத்தை சேர்ந்த பிரபு தேவி தம்பதியினரின் 2வது மகள் சிவானி ஸ்ரீ. இவர் கோ ஆதனூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருந்த நிலையில் இன்று பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. இதில் மாணவி சிவானி ஸ்ரீ தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் 500க்கு 201 மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றிருந்ததால் மிகவும் குறைவான மதிப்பெண் வந்துவிட்டது என்று எண்ணி மாணவி மிகுந்த மன உளைச்சலில் இருந்துள்ளார். இந்த நிலையில் மாணவியின் பெற்றோர்கள் கேரளாவில் பணிபுரிந்து வரும் நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததால் மாணவி மின் விசிறியில் சேலையை மாட்டி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது மாணவி தூக்கில் பிணமாக தொங்குவதை கண்டு கூச்சலிட்டு கதறி அழுதனர். இதுகுறித்த தகவல் அறிந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி தேர்ச்சி அடைந்து இருந்தும் குறைவான மதிப்பெண் எடுத்த காரணத்தினால் மன உளைச்சலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
ஊத்தங்கரை வட்டத்திற்கு உட்பட்ட கிராமப்புற மக்களின் குறைகள் சம்பந்தமாக வருவாய்த்துறையின் சார்பாக ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டத்திற்குட்பட்ட கிராமப்புற மக்களின் குறைகள் சம்பந்தமாக வருவாய்த்துறையின் சார்பாக ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய் தீர்வாயர் அலுவலர் ரமேஷ்குமார், PSC கிருஷ்ணகிரி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் தலைமையில் இன்று தொடங்கப்பட்டது. இதில் வட்டாட்சியர் மோகன்தாஸ் மற்றும் துணை வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர்கள், துறையை சேர்ந்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அவர்களின் குறைகளை மனுக்களாக வழங்கினர். அதனை பெற்றுக்கொண்ட ரமேஷ்குமார் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சார்